சம்மர் லீவ் விட்டதுலேருந்து நவீன் பார்த்தா காலையில எந்திரிப்பான், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்க வேண்டியது. அப்புறமா காலையிலேயே வெயிலுக்கு முன்னாலயே இந்த பசங்கலாம் விளையாட வந்துருவாங்க. எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு போர் அடிக்குன்னே சொல்லிட்டு இருப்பான். எங்க போக அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃப்யூஸா தான் இருந்துச்சு. நானும் அடிக்கடி நெனைப்பேன், நம்ம திருநெல்வேலியில மட்டும் கொஞ்சம் கோவில் இருக்கு. அப்புறமா ஹோட்டல்ஸ் இருக்கு. அப்புறமா வந்து தியேட்டர்ஸ் இருக்கு. வேற என்ன இருக்கு என்டர்டெயின்மென்ட் இருக்கு பண்றதுக்கு அப்படின்ட்டு நானுமே ஃபீல் பண்ணுவேன். ஆனா, இவன் அடிக்கடி சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவான், "வண்ண மீன்களுக்கு போனாங்கம்மா, நம்ம ஒரு நாள் போய் பார்ப்போம்மா" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நான் சொல்லுவேன், "ஆர்த்தி வரட்டும், எல்லாரும் சேர்ந்து போகலான்னு" சொல்லுவேன். அவ வந்து 2 நாள் இருப்பா, 2 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிருவா. அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்றதுனால இவங்க அப்பா, "வா நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு போயிட்டு வந்துரலாம். அதுக்கப்புறமா ஆர்த்தி வந்ததுக்கப்புறம் இன்னொரு நாள் கூட்டிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன கூட்டு போனாங்க. நானும் என்னவோ சின்ன சும்மா 2 தோட்டி மாரி வச்சிருப்பாங்க போல அப்படின்ட்டு தான் நினச்சுட்டு போனேன். அங்க நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல, சயன்ஸ் சென்டர் பக்கத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. வெளியிலேருந்து பார்க்கக்கூட அவ்வளோ இதா தெரியல. உள்ள நல்ல ஒரு கடலுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்த ஒரு எஃபெக்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த சின்ன பிள்ளைங்களோட சின்ன பிள்ளைங்கள நம்மளே மறந்துருவோம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. நெறைய மீனெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபால்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத பார்த்துட்டு நாங்களுமே ஒரு பெரிய தொட்டி, மீன் தொட்டி வாங்கியிருக்கோம். அத வந்து நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். எல்லாம் பார்த்துட்டு அதில வந்து நெறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து நெறைய இடங்கள்லாம் இருந்துச்சு. அதாவது இந்த டால்ஃபின் வச்சுட்டு, அப்புறமா பியால்க்குள்ள இந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நெறைய இருந்துச்சு. நெறைய சின்ன பிள்ளைங்க தான் வந்திருந்தாங்க. பெரியவங்க வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு, அதாவது கெஸ்ட் வந்திருப்பாங்க போல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நவீனையும் கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னொரு நாள் நான் ஆர்த்தி வந்ததுக்கு அப்புறமா நல்லா டீட்டெயிலா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்ப இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க இன்னொரு இடத்துக்கு போனோம். இங்க வந்து சேல்ஸுமே வச்சிருக்காங்க. நெறைய மீன் தொட்டி, மீனு அந்த மாதிரி ஃபுட்டு அதுக்கு அந்த மாரி மீன் ஐட்டங்கள் எல்லாமே நெறைய வச்சிருக்காங்க. அதுவுமே நம்ம வாங்கணும்னா வாங்கிக்கலாம்.